இருக்கு உனக்கு? ரோட நாங்க அப்ப நினைச்சியா? கார் ஓட்டுற மூஞ்சிய பாரு. அடுத்து கீழே இறங்கு. கீழே இறங்கி வாடி. என்ன நான் பாடு கத்திக்கிட்டு இருக்கேன், நீ பாடு குத்தால கட்டி கும்பிட்டு போஸ் கொடுத்துட்டு வர்ற? ரோட பத்து கார் ஓட்ட மாட்டியா? உனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தது? இந்த மாதிரி தான் வச்சுக்கிட்ட நான் ரொம்ப புள்ள நேரமா. நான் இப்படிதான் பண்ணுவேன். இதுக்கு மேல என் லவ் ஏத்துக்கல, நான் இங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். குதிக்கிறேன்னா குதி, நாட்டு ஜனத்தொகையில ஒண்ணு குறையும். அவ்வளவுதானே சொல்லிட்டீங்கல்ல? இப்ப நான் உண்மையாவே தற்கொலை பண்ணிக்க போறேன். என் மேல லவ் இருந்தா காப்பாத்துங்க. ரேவதி, இங்க பாருமா. ரேவதி, ரேவதி. பெங்களூர் ரோஸ் இருக்கா? இல்லம்மா. வாட்? அம்மாவா? நான் கேக்குற பூ இல்லாம எதுக்குடி நீ பூ விக்க வர? நான்சென்ஸ். யூ அநியாயமா என் பூவெல்லாம் மண்ணுல போட்டு நான் என்னமா செய்வேன்? மிஸ்டர், ரெட் சிக்னல் மாதிரி குறுக்க நிக்கிற, வழிய விடு. உன்ன மாதிரி அடங்காப்பட்டாரிங்களுக்கு நான் ரெட் சிக்னல் தான். இந்த மாதிரி அப்பாவிங்களுக்கு நான் எப்பவுமே கிரீன் சிக்னல். இந்தாங்க, ஒழுங்கா மரியாதையா அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துரு. முடியாது. கொடுக்க போறியா இல்லையா? எங்க ஓட பாக்குற? இந்தாமா பர்ஸ், உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு மீதி எங்க கொடுத்துருங்க. காலேஜ்ல வாலாடிக்கு தெரிஞ்சா ஒட்ட நறுக்கி போடுவேன். பி கேர்ஃபுல். ஏன் வரட்ட? நீ தானா அந்த குயில் லாலே லலிலா குப்பு கப்புன்னு பெற்ற உட்காரு. உனக்காக ஒரு குடம் பால், ஒரு தாறு வாழைப்பழம் வாங்கி வச்சிருக்கிறேன். இன்னும் தேவைன்னா பிரிச்சிலிருந்து எடுத்துக்குவோம். உட்காரு. நீங்க முதலாளி, நான் வேலைக்காரி. சரிக்கு சம்மா உட்கார முடியுமா? ஐய, கார்ல டிரைவர் கிட்டையும் பெட்ல வேலைக்காரி கிட்டையும் மரியாதை எதிர்பார்த்தா வண்டி ஓடாது. அட உட்காருன்னா உனக்காகத்தானே என் சம்சாரத்தை மின்சார ரயில் ஏற்றி தாம்பரம் வரையும் அனுப்பி இருக்கிறேன். இந்த பாரு, இந்த விருந்தினர் விளக்கெண்ண வியாபாரி வேதாச்சலத்தை பத்தி கொஞ்சம் வர்ணி. ஷர்ப்பு போட்டு துவைச்ச சட்டை மாதிரி பல பலன் இருக்கு உங்க தலை. விம்மு போட்டு துடைச்ச மொசைக் தர மாதிரி இருக்கு உங்க உடம்பு. 10 தென்னந்தொடப்பத்தை ஒன்னா சேர்த்து கட்டுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு உங்க கை. உன் வேலைக்காரி புத்தியை காட்டிட்டு இல்ல. எனக்கு தெரிஞ்சதுதானே சொல்ல முடியும். நீ என்ன சொன்னாலும் புதுமை, எங்கெங்கு தொட்டாலும் இனிமே இனிமே. இது உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா கொடுமை. அவ பேச்சு எடுக்காத, எனக்கு மூடு அவுட் ஆயிடும். குப்பு அப்படியே என்ன அணைச்சிக்கிட்டு அட்டான்னு கூப்பிட்டு. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆமா, முதல்ல இதுல கைய வச்சிடுங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என்ன குருவே, எங்க பார்த்தாலும் விளக்கெண்ணெய் டின்னா வச்சிருக்கான். விளக்கெண்ணெய் யாரும் விளக்கெண்ணெய் தான் வச்சிருப்பான், பின்ன என்ன வைரமா வச்சிருப்பான்?
குருவே அங்க பாருங்க நம்ம சமாச்சாரம். ஓடியா, சத்தம் போடாத. டேய், அந்த 3ஆம் நம்பர் சாவி எடுறா சீக்கிரம். என்ன குருவே இவ்வளவு பணம் இருக்கு, 2 கட்டு மட்டும் எடுத்துருக்கீங்க? திருடர்களையும் ஒரு நேர்மை இருக்கணும்டா. பங்கு போடலே அந்த நேர்மை இருக்கணுமே. என்ன சொல்ற? உங்களுக்கு 100 ரூபாய் நோட்டு கட்டு, எனக்கு 1 ரூபாய் நோட்டு கட்டா? குரு சிஷியன்டா. அது படம், இது பணம். 50-50 இருக்கணும். நீ என்ன வெட்டியா முடிச்ச? ஐடியா கொடுத்ததுனா, ஓட்ட பிரிச்சதுனா, வீட்டுக்குள்ள இறங்கணும்னா நீ எங்க இறங்கினாலும் அவ்வளவுதான் கொடுப்பேன். கடைசி அவங்க முடிவு என்ன? விரலாட்டாதான் கடிச்சு விடுவேன். உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். குரு, நீ எப்படி வெளியே போயிடுவேன்னு பாத்துறேன். கதவை சாத்தலையா? யாரா நீ? மாமா, குப்பு, உன் தம்பி வந்து இருக்கிறான். எனக்கு தம்பி இல்ல. தம்பியே இல்லையா? யாரா நீ? நான் ரோட்ல போயிட்டு இருந்தேங்க. உங்க வீட்டு ஓட்டு மேல ஏறி உங்க விளக்கண ரூம்குள்ள ஒருத்தன் பூந்துட்டாங்க. ஐயோ, விளக்கண்ண ரூமுக்குள்ளயா? நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அங்கதானே வச்சிருக்கிறேன். குப்பு, வேட்டி எடு. மாமா, இது உங்க பொண்டாட்டியா? என் அப்பாட்டி போடா. அதான் அப்படியே படுத்து கிடக்கு. என்ன பண்ணு? என் விளக்கண்ண ரூமு இதுதே. பணம் யாராவது வாங்கலே. குப்பு, நீயாவது வாங்க. மிஸ்டர் ஜெகன் வீடு தானே? ஆமா, நான் அவரோட கிளாஸ்மேட். அவரை கொஞ்சம் பார்க்கணும். வாங்க. ஜெகன், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. உன்னை காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்ல வந்தியா, இல்ல காப்பாத்தும் போது கைப்பற்றுச்சுன்னு திட்ட வந்தியா? நோ ஜெகன், நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. நான் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்கத்தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் ஜெகன், மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. மன்னிக்கிறதெல்லாம் மனுஷனோட பழக்கம். நீ தான் அந்த லிஸ்ட்ல சேர்க்கலையே. நான் தான் உங்ககிட்ட ஒரு மனுஷியா நடந்துக்கல. ப்ளீஸ் ஜெகன். எந்திரி எந்திரி. இப்ப என்ன உரிமையில என் கையை தொட்ட? நீங்க எந்த உரிமையில என்ன காப்பாத்துனீங்களோ அந்த உரிமையில தான். ஆபத்துல இருக்கிறவன் தான் எதிரியா இருந்தாலும் உடனே அவனை காப்பாத்தணுங்கிறதான் என் தலைவன் எனக்கு சொல்லி தந்த பாடம். அதைத்தான் நான் செஞ்சேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. போன்னு சொல்றல. என்ன போன்னு சொல்லிட்டீங்கல்ல? போற, எப்படியோ போற, எங்கேயோ போற. போற சார். அந்த கைய மட்டும் நல்ல டாக்டர் கிட்ட காமிச்சுக்கோங்க. நான் போறேன். ஜெகன், எப்போ ஒரு பொண்ணு தான் செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்கிறாளோ அப்பவே அவனுக்கு அவ அடிமைன்னு அர்த்தம். நீ நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பாவண்ட ரேவதி கதை மோதல்ல ஆரம்பிச்சது, காதல்ல முடிஞ்சது. இவ நேரத்தை பாரு. இவ ஆசைப்பட்டவன் நியாயமா ஜெயிலுக்கு போய் சேர்ந்துட்டான். நிரபராதின்னு வெளியே வருவானா இல்ல 10 வருஷம் 15 வருஷம்னு ஜெயில இருந்துட்டு வெளியே வருவானான்னு தெரியல. அப்படின்னா இவளுக்கு 60ஆம் கல்யாணம் தான் ஆகும் சொல்ற, அப்படித்தானே? ஏமா, ஜெகனை பார்க்கணும் ஜெகனை பார்க்கணும்னு 1008 தடவை வந்துட்ட. அவன் தான் உன்னை பார்க்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறானே. இப்ப அவரை பார்க்க வரல அங்கிள். இந்த லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ப்ளீஸ் அங்கிள். கொண்டா. இந்த லெட்டர் மட்டும் அவர் வாங்கி பார்த்தாருன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவாரு. அதுக்கப்புறம் அவரே என்ன பாக்குறேன்னு சொல்லி அனுப்புவாரு. இந்தப்பா நம்பர் 5. சப்பார்டன் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு. ரேவதி, கொஞ்சம் இருங்க சார். இது அந்த பொண்ணு மூஞ்சில விட்டுறீங்க சார். அவன் அந்த லெட்டரை படிச்சு பார்க்காமலே கிழிச்சு கொடுத்துட்டான் சார்.
என்ன தெரியல? நான் தான். ஜெகன், நீங்களா? ஜெகன். ரேவதி, 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 ரேவதி. என்னது? ஜெகன் ரேவதியோட தப்பிச்சுட்டானா? ரேவதி, ரேவதி, என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. ஆனா சொல்லுமா, என்னம்மா சொல்ற? நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனாலதான் புரியும்படி சொல்லுமா. அதனாலதான் விஷத்தை சாப்பிட்டுட்டு. விஷத்தை குடிச்சிட்டியா? என்ன காரியம் பண்ணிட்டேன் என்ன? ரேவதி, உன்னை நான் சாக விட மாட்டேமா? உன்னை நான் சாக விட மாட்டேன். ரேவதி, கவலைப்படாத தம்பி, இன்னும் கொஞ்சம் நேரத்துல கண்ணு முழிக்குதாலியான்னு பாரு. ரேவதி, ஐயா, இவனை நீங்க காப்பாத்துறது மட்டுமில்ல, எங்களை நீங்க காட்டியும் கொடுக்கல. அதுக்காக உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. பரவாயில்ல தம்பி, என் பச்சளை வைத்தியத்தினால மட்டும் இந்த பொண்ணு பிழைக்கல. உங்க 2 பேருக்கு மத்தியில இருக்கிற அன்பு, அப்புறம் ஆத்தாவோட கருணை, அந்த 2 தான் இந்த பொண்ணை பிழைக்க வச்சிருக்கு. அப்ப நாங்க புறப்படலாம். சாமி, சாமி, நம்ம இடத்துக்கு போலீஸ் வந்துட்டு இருக்காங்க சாமி. பயப்படாத தம்பி, இந்த இடத்துல வந்து எந்த போலீஸும் உங்களை பிடிக்க முடியாது. நீங்க 2 பேரும் உள்ளார போய் ஒளிஞ்சுக்குங்க. டேய், கூப்பிடுற அந்த சொக்கனையும் சொக்கியும்